வாழக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய ரூஹை பிரித்துச் செல்லக்கூடியவர் அல்லவா? அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய தலை அரிசிக்கு கீழாக இருந்ததாகவும் அவர்களுடைய பாதம் 7 பூமிக்கு கீழாக இருந்ததாகவும் அவர்களுடைய அகலத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரியன் உதயமாகக்கூடிய பகுதியிலே வலது கண்ணும் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய பகுதியிலே இடது கண்ணும் மஸ்ஜிதிலும் மகரிபிலும் இருந்ததாக மிக பெரும் தோற்றத்தோடு அவர்கள் வழங்கினார்கள் என்றும் பெருமக்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலே சில இலைகள் இருந்தது. பல நிறமுடையதாக இருந்தது. அந்த இலைகள் உதிர்ந்து விழும்பொழுது அதோடு ஒரு பழமும் உதிர்ந்து விழுகிறது, ஒரு காயும் உதிர்ந்து விழுகிறது. அப்படி பழத்தோடு உதிர்ந்து விடக்கூடிய இலைகள் உதிர்ந்து விட்டால் அந்த மனிதன் கைப்பற்றப்பட்டு போய் விடுகிறான். அவன் சாலிகான மனிதன் என்று கருதப்படுகிறான். அதே சமயத்தில் ஒரு காயோடு அந்த இலை உதிர்ந்து விட்டால் அவனுடைய ரூஹ் என்று தெரிய போகிறது. அவன் வயிறு சாலை நல்லவன் அல்ல என்று அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அருமையான பெருமக்களே, பழத்தோடு உதிர்ந்த இலைகளினுடைய இலைகளிலே அல்லாஹ் நம்முடைய பெயரை பதிந்து செய்வானாக. அருமையான பெருமக்களே, அதை அடுத்து இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்துவிட்டு 5வது வானத்திற்கு சென்றார்கள். அங்கே ஒரு அற்புதமான மலக்கை அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய நெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தாரக மந்திரம் எழுதப்பட்டிருந்தது. அவர்களை சுற்றி வகை வகையான மலக்குமார்கள் சுற்றி சுற்றி வருவதை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தஸ்பீஹ்களினுடைய அற்புதமும் அழகும் என்னை கவர்ந்தது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வண்ண வண்ணமான வகை வகையான தஸ்பீஹ்களை நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொன்னார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய வாயிலிருந்து அந்த தூயவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தஸ்பீஹை விட மனிதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தஸ்பீஹை, குறிப்பாக என்னுடைய உம்மத்திலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய தஸ்பீஹை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அருமையானவர்களே, அதை எடுத்தவர்கள் 6வது வானத்திற்கு செல்கிறார்கள். 6வது வானத்திலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அழகை பற்றி பெருமக்கள் இப்படி வர்ணிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஞானிகள் சொல்வார்கள், அவர்களுடைய உடல் இருக்கிறது உச்சி முதல் உள்ளங்கால் வரை அழகு மிகுந்ததாக இருந்தது. இறகுகளால் போர்த்தப்பட்டிருந்தார்கள். அந்த இறகு குங்குமத்தால் ஆன இறகு, குங்குமத்தால் ஆன இறகு. அதற்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குங்குமத்தால் ஆன இறகுகளால் அவர்களுடைய உடல் முழுவதும் போர்த்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய உடலிலே 1000 இறகுகள் இருந்ததாகவும் ஒவ்வொரு இறகிலும் 1000 கண்கள் இருந்ததாகவும், பல இறகுகளில் ஒவ்வொரு இறகிலையும் 1000 கண்கள் இருந்தது. அந்த கண்கள் உம்மத்தே முஹம்மதியா செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து அது அழுகலாம். இந்த சமுதாயம் இறைவனிடத்தில் இஸ்திக்பார் செய்கிறதாம். அந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு இறகிலிருந்தும் விழக்கூடிய கண்களிலிருந்து விழக்கூடிய கண்ணீர் துளிகளினுடைய எண்ணிக்கை 70 துளிகள் விழுகிறது. ஒவ்வொரு துளியிலிருந்து எல்லாம் மலக்குமார்களை படைக்கிறார். அந்த மலக்குமார்கள் தான் மலாயிகத்தின் சொல்லக்கூடிய இறைவனுக்கு நெருக்கமான மலக்குமார்கள் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். சங்கையான பெருமக்களே, அதை அடுத்து 7வது வானத்திற்கு சென்றபோது பைத்துல் மாமூரை பற்றி பைத்துல் மாமூரை பார்க்கிறார்கள். பெருமக்கள் சொல்லுவது உண்டு, கஅபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்திலே இருக்கிறதுதான் பைத்துல் மாமூர். ஒன்றை சொல்லுவார்கள் ஒரு வேடிக்கையாக, அது உடைந்து விழுகிறது என்று சொன்னால் காபாவினுடைய முகத்திலே விழும், அவ்வளவு நேராக இருக்கிறது என்று மக்கள் சொல்வார்கள். அந்த காபா, அந்த பைத்துல் மாமூரினுடைய சுவரிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே அற்புதமான ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆறிலே சில மனிதர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களை பற்றி கேட்கும் பொழுது, நாயகனே, இவர்கள் பாவம் செய்தவர்கள் தான், பாருங்களே, இவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து போயிருக்கிறது, உடம்பிலே இருக்கக்கூடிய நிறமெல்லாம் மாறி போயிருக்கிறது. ஆனால் அந்த ஆட்சியை முன்பு வந்ததற்கு பிறகு இவர்கள் பிரகாசமாக ஆகிவிடுகிறார்கள். இது என்ன தெரியுமா? இவர்கள் எப்போது தௌபா செய்கிறார்களோ அப்போது அல்லாஹ் இவர்களை தூய்மைப்படுத்தி விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தௌபா செய்யப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, அதை தாண்டி நஹ்ருல் ஹயவான் என்று ஒரு ஆறு ஓடுகிறது.
நஹுருல் ஹயவான் என்று ஒரு ஆறு ஓடுகிறது. நடுநிசையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆற்றிலே முங்கி குளிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படி முங்கி குளிப்பதற்கு பிறகு தங்களுடைய இறக்கைகளை உதறுவார்கள். அந்த இறக்கையிலிருந்து விழக்கூடிய துளிகளிலிருந்து மலக்குமார்கள் படைக்கப்பட்டு அந்த மலக்குமார்கள் பைத்துல் மாமூருக்குள்ளால் நுழைகிறார்கள். ஒவ்வொரு காலமும் ஒரு நாளைக்கு சுமார் 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மாமூருக்குள்ளால் நுழைகிறார்கள் என்று சொன்னால் பைத்துல் மாமூருடைய விசாலம் எத்தகையது, மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதுதான் மலக்கூத். சங்கையான பெருமக்களே, சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திற்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்ததற்கு பிறகு இன்னொன்றையும் சொல்வார்கள். சொர்க்கலோகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். சித்ரத்துல் முன்தஹாவிற்கு செல்வதற்கு முன்பாக அங்கே சில ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆறு தேனாறு, பானாறு, மதுவாறு, நீராறு, இந்த 4 ஆறு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஜிப்ரீல், இந்த ஆறு எங்கிருந்து வருகிறது? நாயகனே, இது காலமெல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இது எங்கிருந்து வருகிறது என்பது எனக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு மலக்கு வந்து நின்றார். அல்லாஹ் ரசூலினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அவனுடைய விருப்பம் அல்லவா சொன்னார்கள். அந்த மலக்கு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றி சொன்னார், நீங்கள் என்னோடு வருவீர்களா என்று சொல்ல ஒரு அழகான குப்பா இருக்கக்கூடிய பகுதிக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ்வளவு அழகு மிகுந்த ஒரு குப்பாவை நான் பார்த்ததில்லை. அதிலிருந்து அந்த ஆறுகள் வெளியாகி கொண்டிருந்தது. நான் உள்ளே நுழைந்து பார்த்தேன். அங்கே 4 தூண்கள் இருக்கிறது. ஒன்றிலே பிஸ்மி என்றும், இன்னொன்றில் அல்லாஹ் என்றும், இன்னொன்றில் அர் ரஹ்மான் என்றும், இன்னொன்றில் அர் ரஹீம் என்றும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 4 தூண்களிலே இந்த 4 வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. பிஸ்மி என்ற மீமிலிருந்து ஒரு ஆறு தோன்றுகிறது, அல்லாஹ் என்ற ஹேயிலிருந்து ஒரு ஆறு தோன்றுகிறது, அர் ரஹ்மான் என்ற மீனிலிருந்து ஒரு ஆறு உருவாகிறது, அர் ரஹீம் என்ற மீனிலிருந்து ஒரு ஆறு உருவாகிறது. சூபியாக்கள் இதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது, அது அல்லாஹ் ஒருவர் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஆறு. அது பிஸ்மி என்று இருக்கக்கூடிய மீமையும், அர் ரஹ்மான் என்பதில் இருக்கக்கூடிய மீமையும், அர் ரஹீம் என்பதில் இருக்கக்கூடிய மீமையும் இணைத்து பார்த்தால் 3 மீம் வருகிறது. அந்த மீம் தான் முஹம்மது என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய மீம். அது ஆக உலகத்தினுடைய உயிரோட்டமாக இருக்கக்கூடிய நீருக்கு உயிரோட்டமாக இருப்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி இருக்கிறார் என்று ஞானிகள் சொல்வார்கள். அதையும் நான் பார்த்ததற்கு பிறகு நான் சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து நான் பிரிந்து சென்றேன். கலங்கள் எழுதும் சப்தத்தை நான் கேட்டேன். கலங்கள் எழுதக்கூடிய சப்தம் என்னுடைய காதுகளிலே விழுந்தது. 70,000 திரைகள் எழுதும். 70,000 திரைகள், ஒவ்வொரு திரைகளுக்கும் இடையிலே 500 வருஷ தூரம். அவைகளை எல்லாம் நான் எளிதிலே கடந்து சென்றேன். இவைகளெல்லாம் கடந்து சென்று நான் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை நெருங்குகிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்தை நான் நெருங்கும் பொழுது என்னுடைய உடலிலே, உள்ளத்திலே திடுக்கமும் நடுக்கமும் ஏற்பட்டது. முதலாவதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய போதும் அவர்கள் சொன்னார்கள், ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்களேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னிய திலகம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்களே, அதே போன்ற ஒரு நடுக்கமும் திடுக்கம் ஏற்பட்டது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அருளாத ஒரு பாக்கியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு வழங்கிய பாக்கியம் அல்லவா. அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய லிகாவை நாம் சந்திக்க போகிறோம் என்ற ஒரு எண்ணம் வந்ததும் கண்மணி நாயகத்தினுடைய கல்வெல்லாம் குளிர்ந்து போய்விட்டது. அந்த குளிரிலே ஒரு பயமும் அச்சமும் கோபம் ஏற்பட்டது. அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், ஆனால் அத்துக்காக்கும் அஹ்ஷாக்கும், உங்களை எல்லாம் விட இறைவனை மிகவும் அஞ்சக்கூடியவனாக நான் இருக்கிறேன், தக்வா உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, நான் வெண்மையான கடல்கள், அதற்கு பிறகு சிகப்பு கடல்கள், அதற்கு பிறகு மஞ்சள் கடல்கள் எல்லாம் ஒளியினால் அடவை, கருப்பு கடல்கள் இவைகள் எல்லாம் கடந்ததற்கு பிறகு ரஃப்ரஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் தான் நான் சென்றேன். அந்த ரஃப்ரஃப் என்ற வாகனம் மேகத்தாலும் காற்றாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒளி வாகனம். இந்த வாகனத்தில் சென்றுதான் இறைவனுடைய அரிசியை நான் நெருங்கிய போது அந்த அரிசி என்னுடைய சட்டையை பிடித்துக் கொண்டது. நாயகமே, நான் எத்துணை காலம் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். அரிசி என்னுடைய முந்தானையை, சட்டையினுடைய முந்தானையை பிடித்துக் கொண்டு சொன்னது, நாயகமே, நான் உங்களை எத்துணை காலம் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது நான் கேட்டேன், எதற்காக? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய திருநாமமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை என்னுடைய முகத்திலே பதித்தான். அந்த தஜல்லியாத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் துளும்பிக் கொண்டிருந்தேன்.
அந்த ஜலாலியத்தை என்னால் சுமந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. பல ஆண்டுகளாக நான் தடுமாறிக் கொண்டிருந்தேன், துடித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஜமாலியத்தை அங்கே பதிவு செய்ததற்கு பிறகு நான் சாந்தமடைந்து விட்டேன். எனவே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக பார்த்துக் கொண்டிருந்தேன் யா ரசூலுல்லாஹ், அந்த நன்றியை இப்போது நான் காணிக்கையாக ஆக்குகிறேன் என்று அவர்கள் சொன்னார்களாம். அருமையான அந்த அரிசி சொன்னதாம். அருமையான பெருமக்களே, அந்த அரிசிக்கு பக்கத்திலே ஒரு மனிதர், சில மனிதர்கள் இருப்பதை பார்த்தபோது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியமாக இருந்தது.